விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தை எந்த மனுஷனும் தூண்ட முடியாது, அவர் வைக்கணும். எப்ப வரும் தெரியுமா அந்த விசுவாசம்? எந்த ஒரு மனுஷன் உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறானோ விசுவாசம் தானா இலவசமா பரிசா கொடுக்கப்படும். உடன்படிக்கைக்கு உட்படாம கர்த்தரோடு சமாதானமா இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் சக மனுஷன் வந்து பூஸ் பண்ணணும். நம்புப்பா கர்த்தர் இருக்காருப்பா, கர்த்தர் செய்வாப்பா, நம்புப்பா. நீ உடன்படிக்கைக்கு உட்பட்டு தேவனுடைய சமாதானத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளையா இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தை அவரே துவக்குவார். முதல்ல விசுவாசத்தின் துவக்கம் அவர், விசுவாசத்தின் முடிவும் அவர். இதுக்கு இடையில ஒண்ணு இருக்கு. என்னது? விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோர்ந்து போகும்போதெல்லாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருப்பதனால் அவரே வந்து சொல்லுவார், நான் இருக்கேன் உனக்கு.